வீடுகளிலே என்ன மாதிரியான வழிபாடு செய்ய வேண்டும்? ரொம்ப அற்புதமான கேள்வி. இப்படித்தான் நம்முடைய வழிபாடு என்பது இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலே எல்லோருக்கும் ஒரு ஆசைங்கிறது இருக்கத்தான் செய்யும். எனக்கு பதவி உயர்வு வேணும், என்னுடைய பிள்ளை +2ல நல்ல மார்க் வாங்கணும், என் பிள்ளைக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கணும், சீக்கிரமா கல்யாணம் ஆகணுங்கிற மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு வேளையுமே நாம் இறைவனை வழிபடும் பொழுது, அது ஆலயத்திலே சென்று வழிபட்டாலும் சரி, அல்லது வீடுகளிலேயே இருந்து வழிபட்டாலும் சரி, என்ன பிரார்த்தனையை வச்சுக்கணும் சொன்னா, நல்லபடியாக பிரதி மாதம் மும்மாறி பொழிய வேண்டும் சொன்னா, ஒரு மாதத்துல 30 நாள்னு சொன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை மழை பெஞ்சுட்டே இருக்கணும். 10 நாளைக்கு ஒரு தடவை மழை பெய்யறது தான் மும்மாறின்னு சொல்றா. 3 முறை மாறி என்பது மழை என்பது பொழிய வேண்டும். அப்படி 10 நாளைக்கு ஒரு தடவை சரியான அளவுல மழை பெஞ்சாலே அந்த ஊரானது சுபிக்ஷமாக இருக்கும் சொல்றா. இந்த பிரார்த்தனையை நாம் அனைவருமே ஒவ்வொரு வேளையுமே இறைவனிடத்திலே வைக்க வேண்டும். என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யலாம் சார் அப்படின்னு சொன்னா, ஒண்ணுமே இல்லை, வீட்டுல பஞ்சபாத்திர உத்தரணிங்கிறது ஒண்ணு இருக்கும் தெரியுமா? இந்த பஞ்சபாத்திரம்ங்கிறது இருக்கு இல்லையா, அதிலே நீரை நிரப்பி வைக்க வேண்டியது. நாள்தோறும் அந்த நீரை புதிதாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியது. இன்னைக்கு காலையில எழுந்து ஸ்நானம் பண்ணோம், சுவாமிகிட்ட போய் அந்த பஞ்சபாத்திர உத்தரணில ஏற்கனவே இருக்கிற ஜலத்தை கொண்டு போய் வீட்டுல இருக்கக்கூடிய பூச்செடியோ ஏதோ ஒரு செடி மரத்துல கொட்டிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா புடிச்சுட்டு இந்த பஞ்சபாத்திர உத்தரணியை சுவாமிகிட்ட வைக்க வேண்டியது. அல்லது ஒரு சில பேர் வீட்டுல பார்த்தோம்னா சங்கு வழிபாடுங்கிறது வச்சிருப்பா. அந்த சங்கினால் தான் அபிஷேகங்கிறத கூட பண்ணுவா. அபிஷேக சங்கினே வச்சிருப்பா. அந்த சங்கிலும் நீரினை நிரப்பி வைக்க வேண்டியது.